வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். அண்ணா பல்கலைக்கழக செமஸ்டர் கட்டண உயர்வு நிறுத்தி வைக்கப்படுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. நடப்பாண்டு மட்டுமல்லாமல் அடுத்த ஆண்டும் தேர்வு கட்டணம் உயர்த்தப்படாது என திட்டவட்டம். இது அமுல்படுத்தப்படாது என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே மாணவர்களே, நீங்களும் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இனிமேல் எந்த செமஸ்டருக்கும் உங்களுக்கு தேர்வு கட்டணம் என்பது உயராது. இதே தான் இப்போ எவ்வளோ கட்டுறீங்களோ அதையே கட்டினால். ஒரே பேராசிரியர் பல கல்லூரிகள் பணியாற்றும் விவகாரத்தில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் பொன்முடி உறுதி. தன்னாட்சி கல்லூரிகள் ஒரே மாதிரி தேர்வு கட்டணம் இருக்கும் வகையில் அறிக்கை தயாரித்து வழங்கப்பட உள்ளதாகவும் பேட்டி. மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையிலான மலை ரயில் சேவை வரும் 31ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. கனமழை காரணமாக தண்டவாள பாதையில் ஏற்பட்டுள்ள மண் சரிவால் ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை. நாடு முழுவதும் உள்ள மகளிருக்காக 6000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் ஜார்க்கண்ட் பகுதியில் நடைபெற்ற பாஜக மகளிர் அணி கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இளம் தொழில் முனைவோரின் பங்கு அளப்பரியது. விண்வெளி ஆராய்ச்சியில் பெண்கள் அதிக அளவில் ஈடுபட்டுள்ளதாகவும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேச்சு. சென்னை கோயம்பேடு தலைமை அலுவலகத்தில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா கோலாகலம். திருவுருவச் சிலையை திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். கோயம்பேடு தேமுதிக தலைமை அலுவலகம் இன்று முதல் கேப்டன் ஆலயம் என அழைக்கப்படும். விஜயகாந்தின் பிறந்தநாளை ஒட்டி பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விஜயகாந்த் பிறந்தநாளை கொண்டாடிய தேமுதிகவினர் பல்வேறு இடங்களில் இரத்த தானம் வழங்கியும் கட்சி கொடியேற்றியும் உற்சாகம். தென்னிந்திய நடிகர் சங்க அலுவலகத்தில் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம். நாசர், விஷால் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை. சென்னை கோயம்பேட்டில் விஜயகாந்தின் 2வது மகன் சண்முக பாண்டியன் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. கூட்ட நெரிசலால் மயங்கியவர் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். தரங்கம்பாடி அருகே விஜயகாந்த் பிறந்தநாளை ஒட்டி அன்னதானம் வழங்கி கொண்டாட்டம். வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் விஜயகாந்தின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை. சேலத்தில் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. அதிமுக நிர்வாகிகள் மீது போடப்படும் பொய் வழக்குகளை எதிர்கொள்வது குறித்து அறிவுரை. கருணாநிதி நாணய வெளியீட்டு விழாவில் இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்காதது ஏன் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. பாஜக அரசின் தயவு வேண்டும் என்பதற்காக மத்திய அமைச்சர் அழைக்கப்பட்டதாகவும் விமர்சனம். முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி. அப்படி அங்க வைக்கின்ற கட்சியை நிராகரித்துவிட்டு புதிதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பிறப்பதற்கு முன்பே தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்தியவர் எம்ஜிஆர் என இபிஎஸ் பெருமிதம். தமிழகத்திற்கு மத்திய அரசிடமிருந்து எந்த ஒரு திட்டத்தையும் அண்ணாமலை கொண்டு வரவில்லை எனவும் ஆவேசம். நீங்க பிறப்பதற்கு முன்பாகவே ஆட்சியில் அமர்ந்த தலைவர் எங்களுடைய தலைவர் என்பதையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து, அது மட்டுமல்ல, உங்களுடைய தலைவர்களாம் அப்பொழுது எந்த பதவியிலும் இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்திருக்கிறேன்.
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணம் வெற்றி பெற வாழ்த்துகள். சென்னை முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சரை நேரில் சந்தித்த புகைப்படத்தை பதிவிட்ட மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன். நம்ம மெரினா நம்ம பெருமை விழிப்புணர்வு இயக்கத்தினை தொடங்கி வைத்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அதிநவீன கடற்கரை ரோந்து மோட்டார் வாகன சேவைகளையும் தொடங்கி வைப்பு. தமிழகம் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. மத்திய அரபிக்கடலுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 6598 கன அடியாக அதிகரிப்பு. அணையில் இருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு வினாடிக்கு 12000 கன அடி தண்ணீர் திறப்பு. தொடர் விடுமுறையால் குற்றால அருவிக்கு படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள். செல்ஃபி பாயிண்டில் புகைப்படம் எடுத்து உற்சாகம். ஆறு நாள்களுக்கு பிறகு கன்னியாகுமரி திருப்பரப்பு அருவியில் குளிக்க அனுமதி. தொடர் விடுமுறை என்பதால் கும்மாளத்துடன் குளியல் போடும் சுற்றுலா பயணிகள். டெல்லி சென்ற ஆளுநர் ஆர்.என். ரவி இன்று இரவு சென்னை திரும்புகிறார். தனிப்பட்ட விஷயமாக சென்றதால் விஐபிகள் யாரையும் சந்திக்கவில்லை என்று ஆளுநர் மாளிகை தகவல். அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். அதிமுகவை அழிக்க நினைக்கும் துரோகிகளின் எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது. முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் திட்டவட்டம். துரோகிகள் இன்றைக்கும் அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அது நிச்சயமாக நடக்கும். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் புலிப்பாக்கம் அருகே சாலை பணி நடைபெறுவதன் எதிரொலி. பரனூர் சுங்கச்சாவடியில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்த வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல். அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய நீண்ட வரிசையில் நின்ற பக்தர்கள். 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம். தொடர் விடுமுறையை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்ட பக்தர்கள். தீர்த்த கிணற்றில் புனித நீராடி சாமி தரிசனம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குடும்பத்துடன் கடலில் புனித நீராடி சாமி தரிசனம். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்வதற்காக மலைக்கோவிலில் குவிந்த பக்தர்கள். ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல். உலக புகழ்பெற்ற உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள். இதமான காலநிலையை அனுபவித்தவாறு விடுமுறை நாளை கொண்டாடி மகிழ்ச்சி. மின் கட்டணம் செலுத்தாததால் கிருஷ்ணகிரி மாவட்டம் சந்தைமேடு அரசு துவக்கப் பள்ளியில் மின் இணைப்பு துண்டிப்பு. மின் விசிறிகள் இயங்காததால் ஆசிரியர்கள் மாணவர்கள் அவதி. அண்ணாமலை செல்லும் இடமெல்லாம் கருப்பு கொடி காட்டுவோம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பகுதியில் அதிமுகவினரின் சுவரொட்டியால் பரபரப்பு.
திருப்பத்தூர் சிவராஜ்பேட்டையில் பாதாள சாக்கடையிலிருந்து வெளியேறும் கழிவு நீர் துர்நாற்றம் வீசுவதால் நாள்தோறும் அவதியடையும் பொதுமக்கள். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் நத்தக்கடையூரில் பள்ளிகளுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டிகள், கபடி, கைப்பந்து, கால்பந்து என பல்வேறு போட்டிகளில் ஆர்வம் காட்டிய மாணவ மாணவிகள். தேனி போடி நாயக்கனூரில் கண்டெடுக்கப்பட்ட 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வரகுண பாண்டியன் மன்னன் காலத்து வட்டெழுத்து கல்வெட்டு. வயல்வெளியில் கிடந்த கல்வெட்டை ஆய்வுக்கு உட்படுத்திய தொல்லியல் ஆய்வாளர்கள். உதகையில் தொட்டபெட்டா மலை சிகரத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை நீடிப்பு. சுங்கச்சாவடி, ஃபாஸ்டேக் அமைக்கும் இறுதிக்கட்ட பணிகள் காரணமாக 6வது நாளாக தடை விதிப்பு. நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த காக்கலனி கிராமத்தில் இருதரப்பினரிடையே தகராறு. ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு. மூன்றாவது வாரமாக வேளச்சேரியில் விமர்சையாக நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு சினிமா பாடலுக்கு நடனமாடி உற்சாகம். தென்காசி மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் சூரியகாந்தி பூக்கள். புகைப்படம் எடுக்க அனுமதி அளித்து மலர்களை விற்காமலேயே வருமானம் ஈட்டும் விவசாயிகள். மிஸ் இந்தியா பட்டியலில் ஒரு தலித் பழங்குடியின பெண் கூட இடம்பெறாதது ஏன் என சம்விதன் சம்மான் சம்மேளன நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி கேள்வி. 90% மக்களுக்கு திறனும் கல்வி அறிவு இருந்தும் நிர்வாக அமைப்புடன் தொடர்பு இல்லாமல் உள்ளதாகவும் வருத்தம். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க பாஜக உறுதுணையாக இருக்கும். மாநில பாஜக தலைவர் செல்வ கணபதி உறுதி. இதுக்கு முன்னாடி புதுச்சேரியை இந்த காங்கிரஸ்காரர்கள் தான் ஆண்டு கொண்டிருந்தார்கள். மாநில சுழற்சி அப்ப காங்கிரஸ் தான் மத்தியில இருந்தது. அப்ப மதிப்பிற்குரிய நாராயணசாமி அவர்கள் மத்திய அமைச்சராகவும் இருந்தார்கள். ஏன் அவர்களால் வாங்கி கொடுக்க முடியவில்லை? ஹைதராபாத்தில் நடிகர் நாகார்ஜுனாவுக்கு சொந்தமான அரங்கம் இடிக்கப்பட்ட விவகாரம். 1 இன்ச்சு கூட ஆக்கிரமிப்பில் இல்லை என்று தனது சமூக வலைதள பக்கத்தில் நாகார்ஜுனா ஆவேசம். ஒடிசா மாநிலத்திற்கு அடுத்த 3 நாள்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை. வடகிழக்கு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். பாரா ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பதற்காக இந்தியாவில் இருந்து 20 வீர வீராங்கனைகள் பாரிஸ் பயணம். பதக்கங்களை கைப்பற்றுவோம் என டெல்லி விமான நிலையத்தில் சூளுரை. ஒலிம்பிக் போட்டிகளில் 2 பதக்கங்களை வென்ற மனு பாக்கருக்கு ஹரியானாவில் உள்ள பூர்வீக கிராமத்தில் உற்சாக வரவேற்பு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு வருகை தரும் தனக்கு இது மகிழ்ச்சியான தருணம் என்றும் நெகிழ்ச்சி.